உங்களை ஹர்ட் பண்றவங்க பின்னாடி போகாதீங்க. திரும்ப திரும்ப உங்களை ஒருத்தங்க ஹர்ட் பண்ணாலும் அவங்க பின்னாடியே போறீங்களா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க பின்னாடி போகாத, அவங்க என்ன பண்றாங்கன்னு உனக்கு புரியலையா, அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆளுமா அப்படின்னு சொல்லியும், இல்ல நான் அப்படிதான் போவேன் அப்படின்னு போறீங்களா? உங்க மனசுக்கு தெரியும் அவங்க பண்றது தப்புன்னு. அவங்க நம்மள ட்ரீட் பண்ற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு மேக்னெட் அப்படியே உங்களை பிடிச்சு இழுக்கிற மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயம் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே நடக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. இதுலேருந்து வெளியே வர எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னால் வரவே முடியல, இன்னும் ஜாஸ்தியாக இன்னும் டீப்பாக அந்த வலையில போய் விழற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கான சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் என்ன, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். ஒருத்தங்க நம்மளை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அவங்க பின்னாடியே நம்ம போகிறோன்னா அவங்களையும் நம்மளையும் ஒரு சில விஷயங்கள் அப்படியே கட்டி வச்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதை பண்ண முடியாது. இது மாதிரி நம்மளை அவங்க கிட்ட எந்த விஷயங்கள்லாம் எமோஷ்னலாக கட்டி போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் விஷயம் ஸ்வீட் மெமரிஸ் ட்ராப். அதாவது நம்மளை டைரக்டாக ஹர்ட் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கிட்ட ரூடாக தான் இருப்பாங்க. நம்மளை துன்புறுத்துற மாதிரியே பேசுவாங்க, நம்ம மேலே தான் தப்புன்னு நம்மளே நம்ப வைப்பாங்க. இதை தான் நம்ம சைக்காலஜியில் கேஸ் லைட்டிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மெஜாரிட்டியாக நம்மளை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா அப்பப்போ அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க, நம்மளை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது மோஸ்ட்லி எப்போ பண்ணுவாங்க தெரியுமா? உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்போ, அவங்கள பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வரப்போ, அவங்க செய்கிற தவறுகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு வெறுப்பை உண்டாக்குது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ டக்குன்னு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க, உங்களுக்கு பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க நடந்துக்கும் போது உங்களுக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஓ, இவங்க நிஜமாலே அடிப்படையாக நல்லவங்க தான் போல, சூழ்நிலை காரணமாக இப்படிலாம் நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், டென்ஷன் இதனால்தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட கோவத்தை காட்டுறாங்க, நம்ம மேலே பாசம் இல்லாமலாம் இதெல்லாம் செய்வாங்க, நமக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி அவங்க நம்மளை ரெகுலராக துன்புறுத்தி நமக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணால் கூட நம்ம பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகிடுது. அதாவது ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன், ஏன்னா என்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க நம்மளை எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்பப்போ தர இந்த அன்பும் லவ்வும் நமக்கு கிடைக்காதான்னு அவங்கள நம்ம ஒரு பொம்மை மாதிரி சுற்றி வர ஆரம்பிச்சிருவோம். இது தாங்க ரியல் ட்ராப்பே. நாள் போக போக இது ஒரு வெறித்தனமாக ஒரு அடிக்ஷன் ஆயிடுது. அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன அன்பு கிடைச்சா கூட அதை நோக்கி தான் நம்ம மனசு போகும். ஓகே, அவங்க கிட்ட நம்மளை கட்டி போடுற 2வது விஷயம் த மிஸ்ஸிங் ஃபீலிங். நம்மளை ஒருத்தங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், நமக்கும் கொஞ்சம் அறிவு வந்து சரி நமக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு கண்டிப்பாக ஒத்து வராது அப்படின்னு நம்ம பிரேக்கப் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு அமைதி இருக்கே, அந்த அமைதியை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். நம்ம லைஃப் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்காதே, நம்ம அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம், அப்படியே நம்ம மனசு ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணோம், சாப்பிட தோணாது, தூக்கம் வராது. அதாவது அவங்க நம்ம கூட இருக்கும் போது நம்ம பிரெயினை ஒரு ஹைலியே வச்சுருந்துருப்பாங்க. அடிக்கடி நம்மளை சீன்றது, நம்ம மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிறது, நம்மளை காயப்படுத்திட்டே இருக்கிறது அப்படின்னு அவங்க இருக்கும்போது நம்ம பிரெயின் எப்பயுமே ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்லேயே இருக்குது. திடீர்னு அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா ஏதோ ஒன்று தொலைச்சா மாதிரி நம்ம உடல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாம் திடீர்னு அந்த பழக்கத்தை விட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த பர்சனை மிஸ் பண்ணுறதை விட அவங்க கொடுக்குற அந்த க்ளோஸான ஃபீலிங்கை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அதாவது அவங்க கொடுக்குற அந்த எமோஷன்ஸை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த எமோஷன்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையை அவங்க ஃபில் பண்ணியே வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க விட்டு போன உடனே நம்ம வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ் வந்துடுது. நம்ம பிரெயின் அவங்க கொடுத்த அந்த ஃபீலிங்கில் அடிக்ட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப அவங்கள தேடி தான் போகுது. சரி, நம்மள அவங்க கிட்ட கட்டி போடுற 3வது விஷயம் நோன் டெவில் கான்செப்ட். இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கு, நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல். அதாவது நம்ம இவங்க கூட இருந்து அவங்க கொடுக்குற வலி நம்ம பிரெயினில் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது.
இதுக்கு நம்ம சின்ன வயசுல எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஒரு நிலையான மனநிலையில நம்ம வளரலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம பேரண்ட்ஸே நம்மகிட்ட ஒரு நாள் அன்பா இருப்பாங்க. இன்னொரு நாள் நம்மகிட்ட ரொம்ப கோவமாகவோ, இல்லன்னா நம்மள அப்படியே விலக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல நமக்கு நிலையான அன்பு கிடைக்கலன்னா, அதுவே நமக்கு பழகிடும். ஓகே, நமக்கு அவங்க கிட்டேருந்து அன்பு வேணும்னா, அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவங்களுக்கு ஏத்தா மாரியே நம்ம நடந்துக்கணும். அப்படின்னு மத்தவங்களுக்கு ஏத்தா மாரியே நம்ம பிரெயினும் டியூன் ஆயிடும். அதனால தான் நம்ம வளர்ந்த பிறகும், இந்த மாரி ஒருத்தங்க நம்மள துன்புறுத்தினாலோ, இல்ல வலி குடுத்தாலோ, இது நமக்கு பழக்கப்பட்டது தானே. இதுதான் உண்மையான லவ் போல அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இவங்கள விட்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய புது மாற்றங்கள பார்த்து நம்ம பயப்படுறதுனாலயும், நம்மளால இவங்கள விட்டு வெளிய வர முடியாமலே இருக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ராப் ஆயிருந்தீங்கன்னா, இது நிஜமாலே லவ்வா? இல்ல நமக்கு இது ஃபெமிலியரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுல சிக்கிட்டு இருக்கோமா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்க. கடைசியா உங்கள அவங்க கிட்ட கட்டி போட்டுட்டு இருக்கிற 4வது விஷயம். லெட் அஸ் கிவ் அனதர் சான்ஸ். அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. நம்மள துன்புறுத்துறாங்க. நம்ம லைஃப்க்கு அவங்க தேவையே இல்ல அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு நல்லா தெரிஞ்சாலும் கூட, நம்ம இன்னொரு சான்ஸ் தான் குடுத்து பார்ப்போமே. அவங்க திருந்திட்டாங்கன்னா நல்லா இருக்குமே. நம்ம கதையிலயும் ஒரு ஹாப்பி எண்டிங் வரும்ல அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம அவங்க பின்னாடி போறதும், அவங்க நம்ம வாழ்க்கையில என்டர் ஆகிறதுக்கும் சான்ஸ் குடுத்துட்டே தான் இருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு க்ளோஷர் கிடைக்கிறதுக்காக கூட நம்ம இத செய்யலாம். அவங்களுக்கு நிஜமாலே நம்மள புடிச்சிருக்கா இல்லையா? இல்ல அவங்க தெரிஞ்சு வேணும்னே இத செய்றாங்களா? இல்ல அவங்க இதெல்லாம் தெரியாமலே செய்றாங்களா? அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு பதில எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா, அவங்க தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்கலையே. நீங்க ஹர்ட் ஆறீங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு சரியா புரியல. இல்ல அவங்களுக்கு புரியுது அப்படின்னாலும், அதுக்கான ஆக்ஷன்ஸ அவங்க எடுக்கலன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க முக்கியத்துவம் குடுக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ, அவங்க கிட்ட ஒரு க்ளோஷர எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, நீங்க பர்சனலா ஃபர்ஸ்ட்டு ஹீல் ஆகுங்க. உங்கள அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தேவையானத செய்யுங்க. எவ்வளவோ ரிலேஷன்ஷிப் இப்பலாம் ஒரு காரணமே இல்லாம பிரேக் ஆகுதுங்க. உங்க பார்ட்னர் ஒரு காரணமே இல்லாம, "இது வொர்க் அவுட் ஆகாது. இது என் ஃபேமிலிக்கு பிடிக்கல." இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் குடுக்கும்போது, "எப்படி உன்னால என்னை விட்டு ஈஸியா போக முடியுது? எப்படியாவது நம்ம 2 பேரும் சேரணும்னு உனக்கு தோணவே இல்லையா?" அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கள கேள்வி கேட்கறதுனாலயும், உங்க லவ்வ திரும்ப திரும்ப அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றதுனாலயும், எதுவுமே மாறப்போறது இல்ல. இது எல்லாமே புரிஞ்சு நீங்க தான் உங்கள கேர் பண்ணிக்கணும். உங்க ஃப்யூச்சருக்கு எது நல்லதோ அத நீங்க தாங்க செய்யணும். நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி காரணங்கள்னால அவங்க ஹர்ட் பண்ணியும் திரும்ப திரும்ப அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போற இந்த ஆக்டிவிட்டிய கண்டிப்பா பண்ணுங்க. பண்ணிட்டு கமெண்ட்ல "ஐ அண்டர்ஸ்டாண்ட்" அப்படின்னு சொல்லுங்க. உங்க ஜர்னல் எடுத்து எது உங்கள அவங்க கூட கட்டி போட்டிருக்கு? அவங்க பின்னாடியே போறதுனால உங்க உடலுக்கும், உங்க மனசுக்கும் எந்த மாரி பாதிப்புகள் வருது அப்படின்னு டீட்டெயில்டா உங்க ஜர்னல்ல எழுதுங்க. செல்ஃப் அவேர்னஸ் இஸ் கீ. உங்கள ஹர்ட் பண்றவங்க பின்னாடியே போய், அவங்கள நீங்க ஏன் இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற கேள்விய உங்களுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிங்க. டேக் கேர். நீங்க அடிக்கடி ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க. லைஃப்ல அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 10 விஷயங்கள். அதாவது 10 மைண்ட்செட்ஸ் டூ ஹேவ் வென் யூ ஃபீல் லோ அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.